வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எழுத்தாணி பூண்டினுடைய மருத்துவ குணங்கள் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது நான் கை வச்சு காட்டுறலையா, இதுதான் எழுத்தாணி பூண்டு. சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடைஞ்சு எல்லாம் பழுக்கிற நிலைமையில் இருக்குது. இது பழுத்து பட்டு மறுபடியும் வந்து முளையிற கண்டிஷனுங்க. பாருங்க, எல்லாமே சேம் ஸ்டேஜில் தான் இருக்கும். இந்த சீசனில் இப்படி தான் இருக்கும். இது எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். எல்லாமே இந்த எழுத்தாணி பூண்டு வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம முன்னோர்களால் எதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆண்களின் ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது, சரி வர விரப்பத்தன்மை அடியில் வளன்னு இருந்ததுன்னா அந்த காலகட்டங்களில் வந்து இதை கொண்டு தான் வந்து சரி செஞ்சாங்க. பெண்களுக்கு வந்து மார்பகம் தொங்கி இருக்குது, சரியான ஒரு அழகாக இல்லை, ஒரு பொசிஷனில் இல்லைனாலும் இந்த எழுத்தாணி பூண்டை பயன்படுத்தி தான் மார்பகங்களை சரி பண்ணாங்க. சரி, ஓகே, இது எப்படி வந்து பயன்படுத்துறது அப்படின்னு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே நான் இப்போ கை வச்சு காட்டுறலையா, இதுதான் வந்து எழுத்தாணி பூண்டு. இதில் 2 வகை உண்டு. ஒன்று அரை அடி 1 அடி வளரும், அது பூண்டு வகையை சார்ந்தது. அதில் மருத்துவ குணம் கிடையாது. இந்த தரை ஒட்டி இருக்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாணி பூண்டில் தான் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. சரி, ஓகே, இது எப்படி மருந்தாக பயன்படுத்துதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது நல்லா சம்மூலமாக எடுத்துக்கணுங்க. வேரோடு எடுத்து என்ன பண்ணுறீங்க, தண்ணியில் போட்டு அழைச்சிருங்க. அழைச்சிட்டு அம்மி இல்லைனா கல்வம், சரிங்களா, இதில் பால், பசும்பால், பச்சை பால், காசாத பச்சை பால், சரிங்களா, அந்த பாலில் இது போட்டு நல்லா மைய அரைக்கணும். மைய அரைச்சி ஆணுறுப்பு மேலே ஒரு 48லேருந்து 90 நாள் போட்டுட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் 1 வீக்கில் தெரியும். சரிங்களா, நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஆணுறுப்பு வளவளன்னு இருக்கிறது நல்லா கம்பி போல் வலுப்பெறும். நல்ல ஒரு ரத்தோட்டம் வந்து சீராகும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இது வந்து சரி செய்யும். பெண்களுக்கு அதே சேம் மெத்தடில் இதை நல்லா மைய அரைச்சி பெண்களின் மார்பகம் மேலே போடும்போது அந்த லூஸ் மசில்ஸ் எல்லாமே டைட் ஆகும். தளர்ந்து தொங்கி இருக்கிற மார்பகங்கள் சரியாகும். அதேமாதிரி நல்ல ஒரு எடுப்பாகவும் தெரியும். சரிங்களா, இதுதான் எழுத்தாணி பூண்டு. ஆனால் நம்ம வந்து இது இந்த செடியை பட்டு வளர்கிற ஸ்டேஜில் தான் இது வந்து நம்ம பார்க்குறோம். இதுதான் எழுத்தாணி பூண்டுங்க. இது நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். இந்த மாதிரி பழுத்து இருக்குன்னா இது வந்து பட்டு போகிற ஸ்டேஜ். அது மட்டும் இல்லை, இது உள்ளுக்கு எடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும். இதுதான் எழுத்தாணி பூண்டுங்க. இது பாருங்கள், எழுதுகோல் மாதிரியே இருக்கும். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, இந்த இலைகள் நல்லா தரை தாமரை மாதிரி படர்ந்துருக்கும். அதுக்கு மேலே இந்த பேனாவில் இருக்கும் இல்லையா, மைக்குச்சி, அந்த மாதிரி இந்த குச்சிங்க இருக்கும். இதை வச்சு தான் இது வந்து எழுத்தாணி பூண்டு. அந்த காலங்களில் இது ஒரு மூலிகைக்கும் ஒரு பேர் சும்மா வைக்கல, ஐடென்டிட்டி ஈஸியாக பண்ணுன்றதுக்காக ஈஸியாக வச்சாங்க நம்ம முன்னோர்கள். மூளை அதிகங்க நம்ம முன்னோர்களுக்கு, அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது வந்து மெயினாக ஆண்மைக்குறவுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து, காமன் மருந்து. இது ஆணும் யூஸ் பண்ணலாம், பெண்ணும் யூஸ் பண்ணலாம்.